السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. وبسملا محمدلا مسليا مسلما نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. نعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. نشهد أن لا إله إلا الله نشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه سراجا منيرا. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. أما بعد فقد قال الله تعالى في محكم تنزيل والفرقان العليم. أعوذ بالله السميع العليم. بسم الله الرحمن الرحيم. وتعاونوا على البر والتقوى ولا تعاونوا على الإثم والعدوان. وقال أيضا المؤمنون إخوة فأصلحوا بين أخويكم. صدق الله مولانا العليم. صدق رسوله النبي الكريم. ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. புகழ் அனைத்தும் இரட்சகன் அல்லாஹ்விற்கே உரித்தாகட்டும். உம்மன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் குடும்பத்தார்கள் மீதும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தோழர்கள் சஹாபாக்களின் மீதும் தாபீன்கள் மீதும் தபவு தாபீன்கள் மீதும் நல்லவர்கள் நாதாக்கள் உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மூமீனான முஸ்லிமான ஆண் பெண் இரு சாரார்கள் மீதும் குறிப்பாக உங்களின் மீதும் என் மீதும் அல்லாஹுவின் கருணையும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஜமாத்துல் அவ்வல் மாதத்தினுடைய 3வது வெள்ளிக்கிழமையிலே நாம் வீற்றிருக்கிறோம். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா வெள்ளிக்கிழமையினுடைய பரக்கத்தின் காரணமாக நம் அனைவர்களுக்கும் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா கைராத்துக்களையும் பரக்காத்துக்களையும் நிரப்பமாக என்றென்றும் தந்தருள்வானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, நவம்பர் 14ஆம் தேதி குழந்தைகள் தினம் என்று கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். குழந்தைகளை உருவாக்கக்கூடிய விஷயத்திலே இஸ்லாம் என்ன சொல்லுகிறது? குழந்தைகளை நாம் பெற்றெடுத்தால் மட்டும் போதுமா? அந்த குழந்தைகளை எப்படி வளர்த்தெடுக்க வேண்டும், அவர்களை உருவாக்க வேண்டும் என்பதை பற்றியும் இஸ்லாம் நமக்கு நிறைய சொல்லித் தரும். ஏனென்று சொன்னால், இந்த குழந்தைகள் நாளைய தலைவர்கள். சமுதாயத்தில் இருக்கக்கூடிய இன்றைய குழந்தைகள் ஒவ்வொரு சமுதாயத்தினுடைய தலைவர்களாக ஆகலாம், இன்ஜினியராக ஆகலாம், டாக்டராக ஆகலாம். சமூகத்திலே சேவை செய்வதற்குண்டான முக்கியமானவர்களாக மாறி போவதற்கு இன்றைய குழந்தைகளை நாம் தயாரிப்பு செய்ய வேண்டும் என்பதை இஸ்லாம் நமக்கு சொல்லுகிறது. குழந்தைகளை வளர்க்கும் விதங்களிலே நாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி காட்டுவார்கள். குழந்தைகளை நாம் அவர்கள் கேட்கின்றபடி நாம் எல்லா விஷயங்களையும் செய்யக்கூடிய நாம் அந்த குழந்தைகளை நல்ல குழந்தைகளாக உருவாக்க வேண்டும். வருங்காலத்தின் வழிகாட்டிகளாக, நம்முடைய கண்குளிர்ச்சிகளாக மாற்ற வேண்டும் என்பதையும் அல்லாஹ் நமக்கு தெளிவாக சொல்லித் தருவான். ஆக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு குழந்தைகளை உருவாக்கும் விஷயத்திலே பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களிடத்திலே வளர்ந்த குழந்தைகளையும் தாங்கள் வளர்த்த குழந்தைகளையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமுதாயத்திலே குழந்தைகளாகவே எடுத்து வளர்த்து கொண்டிருந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை எப்படி உருவாக்கினார்கள் என்பதை கொஞ்சம் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு சமூக தேவை, சமூகத்திலே சேவைகள் தேவையாக இருக்கிறது. சமூகத்திலே எல்லோரும் தெரிந்தவர்களாக படித்தவர்களாக இல்லை, விவரம் தெரிந்தவர்கள் இருக்கிறார்கள். விவரம் தெரிந்தவர்களுக்கு கூட சில விஷயங்களிலே அறிவார்ந்த விஷயங்கள் தெரியாமல் போகுவதற்கு இன்றைய காலகட்டத்திலே மிகவும் தேவைப்படுகிறது இளைஞர்களின் சேவைகள் என்பதை நாம் பார்க்கப்படுகிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே,
நாம் நினைத்து கொண்டோம் இந்த பள்ளிவாசல் தொழுவதற்கு மட்டும்தான் என்று. இல்லை, இந்த பள்ளிவாசலிலே ஓதுவதற்கு மட்டும்தான் இந்த பள்ளி என்று ஒவ்வொரு பள்ளியையும் நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிதுன் நபவியை பள்ளிவாசலாக மட்டும் வைக்கவில்லை. பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிதுன் நபவியை மருத்துவமாகவும் வைத்திருந்தார்கள், மருத்துவமனையாகவும் உருவாக்கினார்கள். சமூகத்திற்கு தேவையான எல்லா காரியங்களையும் பள்ளிவாசலிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிதின் மூலமாக சேவைகளை செய்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுமிடமாக இருந்த அந்த இடத்திலே எல்லா விதமான சேவைகளையும் சேவை மையமாக பள்ளிவாசலை அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா ஆக்கி இருக்கிறான் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டினார்கள், செய்தும் காட்டினார்கள். இதைத்தான் இன்றைய குழந்தைகளுக்கும் இளைஞர்களுக்கும் நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டியது இருக்கிறது. என்னவென்று சொன்னால், சமூகத்தில் சேவைகள் நிறைய இருக்கிறது. அந்த சேவைகளை நாம் அவர்களின் தேவைகள் புரிந்து அதை நாம் சேவை செய்ய வேண்டும் என்பதை நாம் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் நாம் போதிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. பள்ளிவாசலின் மூலமாக சேவைகள் செய்யப்படுகிறது என்று சொன்னால் அதற்கு நிறைய அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய உதவிகள் இருக்கிறது என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லுவார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, பள்ளிவாசலை பொறுத்தவரையிலே ஏழைகளை கொண்டு வந்து அவர்களுக்காக வேண்டி பைத்துல் மாலை உருவாக்கி அந்த ஏழைகளை கடன் இல்லாமல் வாழ வைக்க வேண்டிய சமூக நல்லிணக்கங்களை செய்ய வேண்டும் என்பதை இஸ்லாம் நமக்கு சொல்லுகிறது. அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பைத்துல் மால் மஸ்ஜிதுன் நபவியில் தான் இருந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சமூகத்திற்கு பைத்துல் மாலின் மூலமாக எல்லா ஏழைகளுக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதவி செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதாக நிறைய வரலாறுகள் நமக்கு ஹதீஸின் மூலமாக சொல்லப்பட்டிருக்கிறது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மஸ்ஜிதின் மூலமாக மருத்துவம் முகாம்களை அமைத்து நிறைய சமூகத்திலே நிறைய பேர்களுக்கு குறைந்த அளவில் மருத்துவம் செய்வதற்காக வேண்டி பள்ளிவாசலின் மூலமாக செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறது. இது மட்டுமல்ல, வேலை இல்லாதவர்களுக்கு வேலையை தேடி தருவது பள்ளிவாசலின் மூலமாக கொடுத்தாலும் அதுவும் சிறப்பாக இருக்கும் என்பதை சொல்லித் தரப்படுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களையும் மஸ்ஜிதுன் நபவியில் வைத்துத்தான் செய்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேலை இல்லாதவர்களுக்கு மஸ்ஜிதில் வைத்து வேலை வாங்கி கொடுத்தார்கள். அதே போன்றுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணவில்லாதவர்களுக்கு மஸ்ஜிதுன் நபவியில் வைத்துத்தான் உணவையும் வாங்கி கொடுத்தார்கள். பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மார்க்கம் இல்லாதவர்களுக்கு மார்க்க அறப்பணிகளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிதுன் நபவியின் மூலமாகத்தான் செய்து தந்தார்கள். ஆக மஸ்ஜிதின் மூலமாக செய்யப்படக்கூடிய எல்லா காரியங்களும் மிக மேன்மையானது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி சென்றார்கள், செய்து காட்டினார்கள். மக்தப் மதரசாக்களை உருவாக்க வேண்டும், மாணவர்களை உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் ஒவ்வொரு பள்ளிகள் தோறும் காலை மாலை மக்தபு மதரசாக்களை உருவாக்க வேண்டும். அதற்கு 4 பேர்கள் சிரமப்பட வேண்டும். படித்துக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர், படிக்கக்கூடிய மாணவர்கள், நிர்வாகத்தின் பொறுப்புதாரிகள், பெற்றோர்கள், இவர்கள் அனைவர்களும் சேர்ந்தால்தான் மதரசாவை நடத்த முடியும் என்பதில் சந்தேகம் இல்லை. அதனால்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிதுன் நபவியில் தான் அஸ்ஹாபு சுஃபா என்று உருவாக்கினார்கள். பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிலே சின்ன குழந்தைகள் மட்டும் ஓதவில்லை, பெரும் பெரும் சஹாபாக்கள் 60 வயது 70 வயது உண்டான சஹாபாக்கள் எல்லாம் மஸ்ஜிதுன் நபவியிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் மண்டியிட்டு ஓதியவர்கள், வயதானவர்கள் ஓதினார்கள் என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித் தந்த வழிகள் தான். மக்தப் மதரசாக்களை பள்ளிவாசலின் மூலமாக உருவாக்க வேண்டும். ஒவ்வொரு மஹல்லாவின் மூலமாகவும், கண்ணியத்திற்குரியவர்களே, ஒவ்வொரு மஹல்லாவிலும் கணக்கெடுக்கப்பட வேண்டும். கணக்கெடுத்து நம் மஹல்லாவிலே எத்தனை முஸ்லிம்கள் இருக்கிறார்கள், எத்துணை ஏழைகள் இருக்கிறார்கள், எத்துணை பேர்கள் உணவு இல்லாமல் கஷ்டப்படுகிறார்கள்,
எத்துணை பேர்கள் மருத்துவம் செய்ய முடியாமல் கஷ்டப்படுகிறார்கள். எத்துணை பேர்கள் கடன் வாங்கி அதை திருப்ப செலுத்த முடியாமல் கஷ்டப்படுகிறார்கள். எத்துணை பேர்கள் படித்து விட்டு வேலை இல்லாமல் இருக்கிறார்கள். எத்துணை பேர்கள் படிப்பதற்கு வசதி இல்லாமல் இருக்கிறார்கள். இப்படியே அவர்களின் கணக்குகளை எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால், அது பள்ளிவாசலின் மூலமாக எடுத்து பார்த்தால் இன்ஷா அல்லாஹ் அவர்களின் தேவைகளை பள்ளியின் மூலமாகவே அதை நிறைவேற்ற முடியும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். தேவைகளை பூர்த்தி செய்யுங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒவ்வொரு முஸ்லிமின் மீது சமுதாயத்தின் மீது அக்கறை இருக்க வேண்டும் என்று சொன்னார்கள். தங்களுடைய சமுதாயத்தின் மீது ஒவ்வொரு முஸ்லீமும் அக்கறை கொள்ள வேண்டும். யார் கஷ்டப்படுகிறார்கள், யார் வேதனையோடு இருக்கிறார்கள், யார் சிரமத்தோடு இருக்கிறார்கள், பிழைப்பதற்கே வழி இல்லாமல் இருக்கிறார்கள், அன்றாட சாப்பிடுவதற்கு கூட உணவில்லாமல் பட்டினியாக வாழ்க்கையை செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை தேடி தேடி கண்டுபிடித்து அவர்களுக்கெல்லாம் சேவைகள் செய்ய வேண்டும் என்பதாக சொல்லி காட்டுகிறார்கள். அது மட்டுமல்ல, அரசாங்கத்தின் மூலமாக ஏற்படுத்தப்பட்ட உதவிகளை கூட சமுதாயத்தின் பள்ளிவாசலின் மூலமாக அந்த அரசாங்கத்தில் ஏற்படுத்துகின்ற அந்த உதவிகளையும் அவர்களுக்கு வாங்கி கொடுப்பது மிகச் சிறந்தது என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி காட்டுவார்கள். ஒரு ஹதீஸிலே இப்படியே சொல்லுவார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அரசாங்கத்தில் ஏற்படுத்தப்படும் நலவுகளுக்காக வேண்டி ஒரு முஸ்லிம் தன்னுடைய நண்பனுக்காக வேண்டி அந்த நலவுகளை செய்து தருவதற்காக வேண்டி அவன் மக்களுக்காக வேண்டி அரசாங்கத்தில் கொடுக்கக்கூடிய அந்த உதவிகளை மனிதர்களுக்கும் அரசாங்கத்திற்கும் மத்தியிலே பாலமாக நின்று அவர்களுக்கு உதவிகளை செய்து கொடுப்பானேயானால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நாளை மறுமையிலே அவனுக்கு சிராத்துல் முஸ்தகிம் பாலத்திலே எல்லோரும் சறுக்கி விடுகின்ற நேரத்திலே அவனுக்கு உதவியாக அல்லாஹ் உதவி செய்வான் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். பொது பணியிலே களம் இறங்க வேண்டும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுவார்கள். கண்ணியமானவர்களே, இன்றைய அரசாங்கத்தின் மூலமாக நமக்கு நிறைய நெருக்கடிகள் தரப்படுகிறது. நிறைய நெருக்கடிகளின் மூலமாக இன்றைக்கு தெரியவில்லை, என்ன செய்ய போகிறார்கள் என்று தெரியவில்லை. ஆனால் அவர்கள் நம்முடைய குடியுரிமையை புடுங்க வேண்டும் என்பதாக அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, இன்றைய அரசாங்கத்தின் மூலமாக கொடுக்கப்படக்கூடிய என்ன அந்த முறைகள் என்ன இருக்கிறது என்பதை நன்கு அறிந்தவர்கள் அடுத்தவர்களுக்கு சொல்லித்தர வேண்டும். இந்த ஃபார்ம்களை ஃபில்அப் பண்ண செய்ய தெரியவில்லை என்று சொன்னால் தனக்கு தெரிந்திருக்கிறது என்ற ஒரு அறிவின் மூலமாக அடுத்தவர்களுக்கு அந்த உதவியை செய்ய வேண்டும் என்பதை இறைப்பணியிலே இது ஒரு பணி என்பதாக சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஒரு மனிதன், ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு சமுதாயத்தின் மூலமாக அல்லது சேவைகளை செய்வது அது ஒரு தர்மம் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சமுதாய பணியிலே ஈடுபடுவது அல்லாஹ் அவர்களுக்கு எல்லா காரியங்களிலும் அவனுக்கு உதவி செய்வான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சமூக பணியை செய்வதற்கு அல்லாஹ் எல்லோருக்கும் அந்த வாய்ப்பை தருவதில்லை. எல்லோரும் அந்த சமூக பணியை செய்ய முடியாது. அல்லாஹ் யாருக்கு நாடுகிறானோ அவர்கள் செய்வார்கள். ஆனால் அதை செய்யக்கூடியவர்கள் அவர்களுக்கு வாய்ப்பை கொடுப்பான் அல்லாஹ். அந்த வாய்ப்பை அவர்கள் பயன்படுத்தி அந்த பணிகளிலே அவர்கள் ஈடுபடுவார்களே ஆனால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தன் புறத்திலிருந்து உதவி செய்வார். அல்லாஹ் கொடுத்த வாய்ப்புகளை அவர்கள் தவறவிட்டு விட்டால் அல்லாஹ் அவர்களிடத்திலிருந்து அந்த கொடுத்த வாய்ப்பை பிடுங்கிக் கொள்வான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி காட்டுவார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஒவ்வொருவரும் தம் சமூகத்திற்காக வேண்டி சேவைகளை செய்ய வேண்டும். அப்படி செய்வதால் அது தர்மம் செய்வதற்குண்டான நன்மைகள் அவனுக்கு அங்கீகரிக்கப்படுகிறது என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் மூலமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லுவார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மற்றவர்களுக்கு தரப்படுகின்ற அந்த உதவிகளை உபகாரங்களை நீங்கள் செய்வதினால் அது மட்டும் உபகாரமாக ஆகி போவதில்லை. பொதுவாக எல்லோருக்கும் நாம் உபகாரம் செய்யக்கூடியவர்களாக ஆகி போக வேண்டும் என்றுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி காட்டுவார்கள். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வரலாறுகள், அவர்களின்
வாழ்க்கைகளை நாம் புரட்டி பார்க்கின்ற நேரத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமூகத்திற்கு செய்திருக்கின்ற உபகாரங்கள் எல்லா பகுதிகளிலும் எல்லா துறைகளிலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உபகாரம் செய்திருக்கிறார்கள். மஸ்ஜிதுன் நபவி கட்ட வேண்டும். மஸ்ஜிதுன் நபவி கூரை கொட்டாவாக இருக்கிறது. அதை கட்ட வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சமூகத்திலே சொல்லுகின்ற நேரத்திலே சமூகத்திலே இருக்கக்கூடிய தனவந்தர்கள் பணக்காரர்கள் எல்லாம் எழுந்து நிறைய பேர்கள் பணங்களை கொட்டினார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தான் முதலிலே மஸ்ஜிதுன் நபவியை கட்டுவதற்கு பணம் கொடுத்தார்கள். மஸ்ஜிதுல் ஹராமை கட்டுவதற்கு பணம் கொடுத்தார்கள் என்று வரலாறுகளிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக உருவாக்கப்பட்டவர்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சமூக பணி என்பது வெறும் பணம் அல்ல. நம்மால் முடிந்ததை செய்ய வேண்டும். எது முடியுமோ அதை செய்யலாம். நமக்கு தெரியவில்லை என்று சொன்னால் யாருக்கு தெரியுமோ அந்த தெரிந்தவர்களை அறிமுகப்படுத்துவதும் இஸ்லாத்திலே சமூக பணியிலே சேர்ந்த ஒரு நன்மையை கொண்டு எழுதப்படும் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உபகாரிகளாக வாழுங்கள். ஏனென்று சொன்னால் தனக்கு தெரிந்ததை தான் மட்டும் செய்து கொண்டு சுயநலவாதியாக வாழ்வதை விட தனக்கு தெரிந்ததை அடுத்தவர்களுக்கும் கொடுத்து பொதுநலவாதியாக நீங்கள் வாழுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். சிரமத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு உதவி செய்யுங்கள். சிரமப்படக்கூடியவர்களுக்கு உதவி செய்யுங்கள். தெரியாதவர்களுக்கு சொல்லித்தாருங்கள். கல்வி அறிவு இல்லாதவர்களுக்கு விளக்கங்களை சொல்லித்தாருங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நல்ல குணமுள்ளவர்களாக இருந்தது வாழ்க்கை முழுக்க எல்லோருக்கும் தெரியும். எல்லா நபிமார்களும் சமூகத்திற்காக வேண்டி எல்லா செயல்களையும் செய்தார்கள். நபிமார்கள் எல்லாம் இந்த உலகத்திற்கு வந்த நேரத்திலே அவர்கள் தங்களுடைய சமூகத்திற்கு எல்லா சேவைகளையும் செய்தார்கள் என்று வரலாறுகள் இருக்கிறது. நபிமார்களிலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். அவர்களின் வரலாறுகளை புரட்டி பார்த்தால் அவர்கள் மிகப்பெரிய சமூக சேவையாக செய்தக்கூடியவர்களாக வாழ்ந்தார்கள். காரணம் என்னவென்று சொன்னால், ஒரு முறை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்திலே கேட்கப்படுகிறது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்திலே கேட்கப்படுகிறது, கலீலுல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், ஜிப்ரீலே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஏன் அல்லாஹ் கலீலாக ஏற்றுக்கொண்டான், என்ன காரணம் என்று கேட்கின்ற நேரத்திலே அவர்கள் சொத்துகள் சுகங்கள் அனைத்தையுமே அல்லாஹ்வின் பாதையில் கொடுத்ததால் அல்லது அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட சோதனைகளை அவர்கள் தாங்கிக் கொண்டதால் இல்லை. சொன்னார்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பசித்தவர்களுக்கு உணவளித்தார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வீடு கட்டினார்கள். அந்த வீட்டிலே 2 வாசல்கள் வைத்து கட்டினார்களாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வீடு 2 வாசல்கள் இருக்குமாம். அந்த 2 வாசல்கள் எப்பொழுதுமே திறந்திருக்குமாம். என்னவென்று கேட்கின்ற நேரத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவார்களாம், எப்பொழுது வேண்டுமானாலும் எந்த நேரத்திலும் என் வீட்டுக்கு ஏழைகள் வந்து சாப்பிடட்டும் என்று சொல்வார்களாம். தன் வீட்டிலே வேலை செய்யக்கூடிய சமையல்காரர்களிடத்திலே சொல்லுவார்களாம், அடிமைகளிடத்திலே எப்பொழுதும் உணவு தயாரிக்கப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும், என் வீட்டுக்கு விருந்தாளிகள் வந்து கொண்டே இருக்க வேண்டும், ஏழைகள் பசித்தவர்கள் வந்து புசித்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதை சொன்னார்கள். இதன் காரணமாகத்தான் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா தன்னுடைய நண்பன் என்று அல்லாஹு தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தேர்வு செய்தான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி காட்டுவார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சமூகத்திலே செய்ய வேண்டிய சேவைகள் இருக்கிறது அல்லவா, அது நபிமார்களின் நல்ல குணங்கள் என்பதாக சொன்னார்கள். நபீனா யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறுகளை எடுத்து பார்க்கின்ற நேரத்திலே அவரை உயிரோடு வைக்க கூடாது என்று அவர்களுடைய 11 சகோதரர்களும் அவர்களை அழிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி கிணற்றிலே இறக்கினார்கள். கிணற்றிலே இறக்கி அவர்களின் மீது கல்லை தூக்கி போட்டார்கள். அவர்கள் அப்படியும் அல்லாஹ்வின் மூலமாக காப்பாற்றப்பட்டு வெளியிலே அவர்கள் கொன்று வந்து எடுக்குகின்ற நேரத்திலே அரசாங்கத்திலே அவர்கள் விட்டு விட்டார்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை. எவ்வளவு சிரமங்களை எல்லாம் பட்டு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய எல்லா சிரமங்களையும் பெற்று அமைதியாக அவர்கள் ஒரு நாட்டினுடைய உணவு மந்திரியாக ஆக்கப்பட்டார்கள். அந்த நேரத்திலே அவர்கள் பொறுமையாக இருந்து தனக்கு தொந்தரவுகள் கொடுத்தவர்களுக்கெல்லாம் எந்த ஒரு பிரதிபலனும் செய்யாமல் அவர்களுக்கு பழிவாங்கக்கூடிய எண்ணமும் இல்லாமல் வாழ்க்கையிலே அவர்கள் நீண்ட காலங்கள் தந்தையையும் மகனும் பிரிந்திருந்த காலங்களிலே நிறைய காலங்கள் பிரிந்திருந்தார்கள்.
அவர்கள் இருந்திருக்கின்ற நேரத்திலே 7 வருடங்கள் பஞ்சம் வந்தது. பஞ்சம் வந்த நேரத்திலே 7 வருடங்கள் நல்ல மகசூல் கிடைத்தது. மகசூல் கிடைக்கின்ற நேரத்திலே அனைத்து தானியங்களையும் சேர்த்து வைத்தவர்கள் 7 வருடங்கள் தானியங்களை உலகம் முழுக்க அவர்கள் தானம் செய்தார்கள், மக்களுக்காக வேண்டி சேவை செய்தார்கள். அந்த நேரத்தில் கூட தந்தையை சந்திக்க முடியாத ஒரு சூழ்நிலையிலே அவர்கள் சமூகத்திற்கு சேவை செய்தவர்களாக இருந்தார்கள் என்று அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நபீனா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி சொல்லுவார். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சமூகத்திலே செய்யக்கூடிய சேவையின் மூலமாக நன்மைகள் என்ன என்று சொல்லுகின்ற நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், ஒரு மூமின் இன்னொரு மூமினுக்கு செய்யக்கூடிய சேவையின் மூலமாக அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அவனுக்கு ஹஜ்ஜை செய்யக்கூடிய நன்மையும் உம்ரா செய்யக்கூடிய நன்மைகளையும் அல்லாஹு தஆலா அவனுக்கு எழுதி வைக்கிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். யார் ஒரு முஸ்லிம் சகோதரனுக்கு அவனுக்கு தேவைகளை நிறைவேற்றுகிறானோ அவனுடைய தேவைகளை நிறைவேற்றுவதன் மூலமாக அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா 70,000 மலக்குமார்களை தேவையை நிறைவேற்றியவனுக்கு அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா 70,000 மலக்குமார்கள் தங்களுடைய கரங்களை உயர்த்தி அல்லாஹ்விடத்திலே ரெக்கைகளை உயர்த்தி கொண்டு அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்கிறார்கள். அவன் தேவையை செய்ததின் காரணமாக, அடுத்தவர்களின் தேவையை சேவையாக அவன் நினைத்து செய்ததின் காரணமாக அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அவர்களுக்கு 70,000 மலக்குமார்கள் இறக்கையோடு எழுந்து கொண்டு அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வார்கள் என்பதாக சொல்லப்படுகிறது. அவனுடைய நன்மைகளை அல்லாஹு தஆலா மறுமையிலே நிறைய வைத்திருக்கிறான் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது மட்டுமல்லாமல் அவன் இந்த உலகத்தில் வாழும் காலங்களிலே ரஹ்மத் அவனை சூழ்ந்து கொண்டே இருக்கும் என்று சொன்னார்கள். யார் ஒரு மனிதன், யார் ஒரு முஸ்லிம் நோய்வாய்ப்பட்டு அந்த முஸ்லிமை நோய் விசாரிப்பதற்காக வேண்டி இல்லத்திற்கு செல்வானேயானால், நோய் விசாரித்து அவனுடைய தேவைகளுக்கு அவனுடைய நோய்க்காக வேண்டி பிரார்த்தனையில் செய்வானேயானால் 75,000 மலக்குமார்கள் அவனுக்காக வேண்டி துஆ செய்வார்கள். அவன் அந்த இடத்திலிருந்து பிரியும் வரை அல்லாஹ் அவனுடைய ரஹமத்தை சூழ்ந்து வைத்திருப்பான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொது சேவையின் காரணமாக நிறைய நன்மைகள் இருக்கிறது என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹசன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு முறை ஹசன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தவாஃப் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு மனிதர் வேகமாக வருகிறார். இன்னொரு முஸ்லிமுக்கு ஒரு தேவை இருக்கிறது, அந்த தேவையை செய்ய வேண்டும், நாம் இருவரும் சேர்ந்து செய்யலாம் வாருங்கள் என்பதாக காபாவை தவாஃப் செய்து கொண்டிருந்த ஹசன் ரலியல்லாஹு அவர்களை அழைக்கிறார்கள். ஹசன் ரலியல்லாஹு அவர்கள் செய்து கொண்டிருந்த தவாஃபை விட்டு உடனே வெளியே வந்து விட்டார்கள். வெளியிலே வந்து ஒரு மூமினுடைய தேவையை பூர்த்தி செய்வதற்காக வேண்டி ஹசன் ரலியல்லாஹு அவர்களும் அவருடைய சகோதரர் அவருடைய நண்பரும் 2 பேர்களும் சேர்ந்து அவர்களுடைய தேவையை பூர்த்தி செய்துவிட்டு திரும்பி உள்ளே வருகின்ற நேரத்திலே இந்த இன்னொரு மனிதன் ஒருவர் கேட்டாராம், காபாவை தவாஃப் செய்து கொண்டிருக்கின்ற நிலையிலே நீங்கள் அப்படியே விட்டு சென்று விட்டீர்களே என்று கேட்கின்ற நேரத்திலே அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பேர குழந்தை ஹசன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்களாம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸிலே சொல்லி இருக்கிறார்கள், இஅ்திகாஃப் இருக்குகின்ற நேரத்தில் கூட ஒரு தேவை, ஒரு மூமினுக்கு ஒரு தேவை இருக்கிறது என்று சொன்னால் அவனுடைய தேவையை செய்ய வேண்டும் என்று சொன்னால் இஅ்திகாஃபை முறித்து விட்டு போய் செய்வது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு மூமினுக்கு தேவை என்று இருக்கின்ற நேரத்திலே அவன் செய்யக்கூடிய அமலை அப்படியே விட்டு போவதற்கு அனுமதி இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மூமினுடைய தேவையை நீங்கள் பூர்த்தி செய்யுங்கள் என்பதாக சொன்னார்கள். அதனால் நான் அவருடைய மூமினுடைய தேவைகளை பூர்த்தி செய்தேன். அவருடைய தேவைகளை பூர்த்தி செய்து அவருக்கு சேவையை செய்து முடித்து விட்டு வந்து விட்டு போன தவாஃபையும் நான் முடித்து விட்டேன் என்று ஹசன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள் என்று வரலாறுகளிலே பொறிக்கப்பட்டிருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சமூகத்தில் யாருக்கு என்ன தேவை, என்னென்ன தேவைகள் அவர்களுக்கு இருக்கிறது என்பதை அலசி ஆராய்ந்து அந்த சேவைகளையும் தேவைகளையும் பூர்த்தி செய்வது ஒவ்வொரு பள்ளிவாசலிலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு முக்கியமான மனிதர்கள், முசல்லிகள், மூமின்களின் மீது கடமை என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லுவார்கள். கல்வி தேவை இன்றைக்கு அதிகமாக இருந்து கொண்டிருக்கிறது. நிறைய பேர்கள் படிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள், அவர்களுக்கு பொருளாதாரம் இல்லாமல் கஷ்டப்படுகிறார்கள்.
படிப்பதற்கு வசதி இல்லை, ஆனால் படிக்க வேண்டும் என்று ஆர்வம் இருக்கிறது. இந்த மனிதர்களை இந்த படிப்புக்காக வேண்டி, கல்விக்காக வேண்டி ஆசைப்படக்கூடியவர்களை தேடி துருவி அவர்களுக்கு கல்விக்காக வேண்டி உதவி செய்ய வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுவார்கள். கல்வி நம்மிடத்தில் இருக்கிறது, பணம் இல்லை என்று சொன்னால் நம்மால் முடிந்த கல்வியையாவது கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமூகத்திலே சஹாபாக்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள். பத்ர் போர்க்களத்திலே நிறைய பேர்கள் சிறைபிடிக்கப்பட்டார்கள். அதிலே சிறைபிடிக்கப்பட்டவர்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பணயம் வாங்கி கொண்டார்கள். பணம் வாங்கி கொண்டு நிறைய பேர்களை வெளியே அனுப்பினார்கள். அதிலே ஒரு மனிதனிடத்திலே பணம் இல்லை. அவர் சொல்லுகிறார், என்னிடத்திலே பணம் இல்லை நாயகமே, என்னை நீங்கள் விடுவிக்க வேண்டும் என்று சொன்னால் நான் என்ன செய்ய வேண்டும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், உனக்கு கல்வி தெரியுமா? உலக கல்வியோ மார்க்க கல்வியோ எந்த கல்வி உனக்கு தெரியும் என்று கேட்கின்ற நேரத்தில் அந்த மனிதர் சொன்னாராம், எனக்கு கல்வி தெரியும். 10 நபர்களுக்கு நீ பேசுவதற்கும் எழுதுவதற்கும் கற்றுக் கொடுத்து விட்டு நீ விடுதலையாகிவிடு என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சேவை என்பது கல்வியின் மூலமாகவும் செய்யலாம், பணத்தின் மூலமாக மட்டுமல்ல, கல்வியின் மூலமாகவும் செய்யலாம். இன்றைக்கு ஃபார்ம் ஃபில்அப் பண்ண தெரியவில்லை என்று சொன்னால் தெரிந்தவர்கள் மற்றவர்களுக்கு ஃபில்அப் பண்ணி கொடுக்க வேண்டும். அதுவும் ஒரு சேவைதான், சமூக சேவைகள் என்பதாக சொல்லப்படுகிறது. இது போன்ற சேவைகளை செய்வதனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நாளை மறுமையிலே சறுக்கி விழக்கூடிய அந்த பாலத்திலே நீங்கள் சருகாமல் போவதற்கு அல்லாஹ் உதவி செய்வான் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்திருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது போன்று ஒவ்வொரு முஸ்லிம்களுக்கும் என்ன தேவைகள் இருக்கிறதோ அதை அப்பொழுதே பெருமானார் அந்த தேவைகளை சேவைகளாக மாற்றி செய்து கொடுத்தார்கள். ஒரு மனிதர் வந்தார் பெருமானார் இடத்துல, நாயகமே எனக்கு ஏதாவது உதவி செய்யுங்க, எனக்கு ஒண்ணுமே இல்லை என்று சொன்னார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை கூப்பிட்டாங்க, உங்க வீட்டுல என்ன இருக்குன்னு கேட்டாங்க. என் வீட்டுல எதுவுமே இல்லைன்றாங்க. வீட்டுக்கு போய் பார்த்துட்டு வாங்கன்றாங்க. அவங்க வீட்டில் போய் என்ன செஞ்சார், பார்த்துட்டு வந்தார். சொன்னார், நாயகமே என் வீட்டில் ஒரு பழைய பெட்ஷீட் இருக்குது, ஒரு குண்டான் இருக்கு, ஒரு சட்டி ஒன்று இருக்கு, இது ரெண்டு தவிர வேறு எதுவும் என்னிடத்தில் இல்லைன்னா அதை எடுத்துட்டு வாண்டாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த பழைய பெட்ஷீட்டையும் அந்த சட்டியையும் எடுத்து வாருங்கள் என்று சொன்னார்கள். அந்த சஹாபி அது ரெண்டையும் எடுத்து கொண்டு வந்தார்கள். சஹாபாக்கள் எல்லாம் குழும்பி இருக்கின்ற நேரத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெட்ஷீட்டையும் அந்த பானையையும் பெருமானார் ஏலம் விட்டார்கள். இதை யார் எடுத்துக்கொள்வது? எதுக்குமே ஆகாதது. பழைய பெட்ஷீட் என்னத்துக்கு? கிழிஞ்சு போகக்கூடிய பெட்ஷீட், உடைந்து போன பானை, அது எதற்கு ஆகும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏலம் விட்டார்கள். இந்த பொருளுக்கு பகரமாக யார் பணம் தருவது என்று கேட்டார்கள். யாருமே எந்திரிக்கல. நபிகள் நாயகம் திரும்பவும் கேட்டார்கள், இந்த பொருளை வச்சுக்கிட்டு யார் பணம் தருவது? பெருமானார் ஏலம் விட்டார்கள். 2வது முறையும் யாரும் எழுந்திருக்கவில்லை. 3வது முறை பெருமானார் சொன்னார்கள். ஒரு நபர் எழுந்து சொன்னார், நான் அதற்கு 1 திர்ஹம் தருகிறேன் என்று சொன்னார். அவர் யார் என்று சொன்னால் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். எல்லா இடத்திலும் முதன்மைப்படுத்தப்படக்கூடியவர்கள், எல்லா இடத்திலும் முதலிலே எழுந்து அவர்கள் மக்களுக்கு சேவை செய்வதிலே மிக முக்கியமானவர்கள் தான் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். உஸ்மான் ரலியல்லாஹு சொன்னார்கள், 1 திர்ஹம் தருகிறேன் என்று சொன்னார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பவும் ஏலம் விட்டார்கள். 1 திர்ஹம் தருகிறார் என்று சொன்னார். இதைவிட அதிகமாக யார் தருகிறீர்கள் என்று பெருமானார் மீண்டும் ஏலம் விட்டார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உஸ்மான் ரலியல்லாஹு நினைத்துக் கொண்டார்கள், 1 திர்ஹம் பத்தவில்லை போல் தெரிகிறது, 2 திர்ஹம் தருகிறேன் என்று சொன்னார்கள் உஸ்மான் ரலியல்லாஹு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பானையையும் அந்த போர்வையையும் உஸ்மான் ரலியல்லாஹுவிடத்திலே கொடுத்து விட்டு 2 திர்ஹங்களை வாங்கினார்கள். நாயகத்திடத்திலே வந்தவர் எனக்கு உதவி செய்யுங்கள் என்று கேட்டார் அல்லவா, உதவி செய்யுங்கள் என்று கேட்டார். அவருடைய போர்வையையும் அவருடைய பானையையும் 2 திர்ஹத்திற்கு ஏலம் விட்டு அந்த 2 திர்ஹத்தை வாங்கினார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 1 திர்ஹத்திற்கு கோடாலியை வாங்கினார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 1 திர்ஹத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணவு வாங்கி வர சொன்னார்கள். உணவு வாங்கி வந்த உடனே அந்த மனிதனிடத்திலே கொடுத்தார்கள், இந்த உணவை கொண்டு நீனும் உன்னுடைய குடும்பத்தாரும் சாப்பிட்டுக் கொள்ளுங்கள், இந்த கோடாலியை எடுத்துக்கொண்டு போங்க, 5 நாளைக்கு பின்னால தான் என்னை சந்திக்கணும், 15 தினங்களுக்கு பின்னால் தான் நீங்கள் என்னை சந்திக்க வேண்டும், காட்டுல போய் விறகை வெட்டி நீங்கள் வியாபாரம் செய்து சம்பாதியுங்கள் என்று பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
சம்பாதிப்பதற்காக வேண்டி வழிகாட்டுதல்களை செய்தார்கள், அவருக்கு வழிகாட்டினார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்கள் சென்றார்கள், உணவையும் வாங்கிக் கொண்டு கோடாலியையும் வாங்கிக் கொண்டு பெருமானாரை விட்டு பிரிந்தவர்கள் வேகமாக வீட்டிலே கொண்டு உணவை கொடுத்து விட்டு அவர்களும் சாப்பிட்டு விட்டு கோடாலியை எடுத்துக்கொண்டு காட்டுக்கு சென்று விட்டார். 15 நாட்கள் அவர்கள் ஒவ்வொரு நாளும் விறகை வெட்டி வெட்டி விற்று விற்று நிறைய காசுகளை சம்பாதித்து விட்டு கடைசி 15வது நாள் பெருமானாரை சந்திப்பதற்காக வேண்டி அவர் பணங்களையும் கோடாலியையும் எடுத்துக்கொண்டு பெருமானாரின் சமூகத்திற்கு வந்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை பார்த்து சிரித்தார்கள். இவ்வளவு திறமைகள் உன்னிடத்தில் இருக்கும் பொழுது நீ ஏன் பிச்சை எடுக்கிறாய்? நாளை மறுமையிலே உன் முகத்தில் சதை இல்லாமல் போகிவிடும், அதை விட்டும் அல்லாஹ் உன்னை காப்பாற்றி விட்டான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். தேவையில்லாமல் ஒரு மனிதன் அடுத்தவர்களிடத்திலே கையேந்தி யாசகம் கேட்பானேயானால் அவனுடைய முகத்திலே நாளை மறுமையில் கரி இல்லாமல் கொண்டு வரப்படும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சமூகத்திலே அவர்களுக்கு தேவை என்னவென்று புரிந்து அதற்போன்று சமூகத்திற்கு பெருமானார் வழிகாட்டுதல்களை செய்தார்கள் என்பதாக வரலாறுகள் நமக்கு சொல்லி காட்டப்படுகிறது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது போன்று உலகத்திலே தேவை என்ன இருக்கிறது என்பதை பார்த்து அதை செய்தார்கள். தண்ணீர் தேவைப்படுகிறது என்று சொன்னால் தண்ணீர் தடாகங்களை ஏற்படுத்த வேண்டும், தண்ணீர் டேங்குகளை ஏற்படுத்த வேண்டும், போர் போட வேண்டும். சமூகத்திற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை பள்ளிவாசலின் மூலமாக செய்ய வேண்டும் என்பதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்தி காட்டுகிறார்கள். எல்லா இடங்களிலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிதுன் நபவியை நீதிமன்றமாக வைத்திருந்தார்கள், பள்ளிக்கூடமாக வைத்திருந்தார்கள், மருத்துவமனையாக வைத்திருந்தார்கள். கண்ணியமானவர்களே, தேவை உள்ளவர்களுக்கு ஏழைகளுக்கு பைத்துல் மாலாக வைத்திருந்தார்கள் மஸ்ஜிதுன் நபவியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பிற்கினியவர்களே, ஒவ்வொரு பள்ளியும் இப்படி இருந்திருக்குமேயானால் இன்றைய ஏழைகள் யாரும் வந்து யாசகம் கேட்க மாட்டார்கள். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் வைத்தியத்திற்காக வேண்டி, மருத்துவத்திற்காக வேண்டி, திருமணத்திற்காக வேண்டி ஒவ்வொரு பள்ளியிலையும் நாம் சொல்லப்படக்கூடிய இந்த வார்த்தைகள் எங்கும் இல்லாமல் போயிருந்திருக்கும். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே ஒரு கிராமவாசி வருவார். பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து கிராமவாசி பெருமானார் இடத்திலே அவர்கள் எப்படி என்று சொன்னால், அந்த கிராமவாசி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வந்து எனக்கு ஏதாவது உதவி செய்யுங்கள் என்று கேட்பார். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நிலைமையை பார்த்தார்கள், அவருடைய ஏழ்மையை பார்த்தார்கள். அவரிடத்திலே சரியான ஆடைகள் இல்லை, அவரிடத்திலே முகத்திலே சரியான கலை இல்லை. இவைகளை எல்லாம் பார்த்துவிட்டு சஹாபாக்களுக்கு மத்தியிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு தேவையுள்ள மனிதர் வந்திருக்கிறார், உங்களால் என்ன உதவி செய்ய முடியுமோ செய்யுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏலான் செய்தார்கள். இந்த நேரத்தில் யாருமே எந்திரிக்கவில்லை. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைதியாக இருந்தார்கள். சற்று நேரம் அமைதியாக இருந்தார்கள். ஒரே ஒரு மனிதர் எழுந்தார், ஒரு தங்க கட்டியை எடுத்துக்கொண்டு இந்த ஏழைக்கு கொடுங்கள் என்று பெருமானாரிடத்தில் கொடுத்தார். அதற்கு பின்னால் அங்கே இருந்த சமூகத்திலே நிறைய பேர்கள் தங்களுக்கு உண்டான உதவிகளை தொடர்படியாக கொடுக்க செய்தார்கள் என்பதாக வரலாறு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசியாக சொன்னார்கள், ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு சேவை செய்வதற்கு அவன் துவங்குகிறான் என்று சொன்னால், யார் துவங்குகிறானோ அவனை பார்த்து இன்னொருத்தன் கொடுத்தால் அவனுடைய நன்மையும் இவனுக்கு கிடைக்கும் என்று சொன்னார்கள். உதாரணமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஜும்மா தொழுகைக்காக வேண்டி நாம் வருகிறோம், பக்கத்து கடைக்காரரை ஜும்மாவுக்கு வாருங்கள் என்பதாக நாம் அழைத்தால், அவர் வந்தால் அவர் தொழுகின்ற தொழுகையின் நன்மையும் இவருக்கு கொடுக்கப்படும், அவருடைய நன்மை குறைக்கப்படாது என்று சொன்னார்கள். ஒரு மனிதன் நன்மையை ஏவுவதனால் அந்த ஏவக்கூடிய மனிதனுக்கு ஏவப்பட்டவனுடைய நன்மைகளும் சேர்ந்து கிடைக்கும், ஏவப்பட்ட மனிதனுடைய நன்மைகள் குறைக்கப்படாது என்பதையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சமூக வாழ்விற்காக வேண்டி சமூக நலனோடு வாழ்ந்து கொள்ளுங்கள் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்தார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சமூகத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களை சார்ந்தவர்களையும் தங்களோடு உறவாடியவர்களையும் தங்களுடைய உறவினர்களையும் தங்களுடைய குடும்பத்தார்களையும் சமூக நல்லிணக்கத்தோடு சமூகத்தினுடைய சேவைகளோடு வாழச் செய்தார்கள் என்பது வரலாறு. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைக்கு போடப்பட்டிருக்கின்ற எஸ்ஐஆருடைய நிலைமைகளை நமக்கு தெரிந்தவைகளை அனைத்தையுமே தெரியாதவர்களுக்கு சொல்லித்தர வேண்டும். இது சமூக பணி என்பதாக சொல்லப்படுகிறது.
சமூக பணி என்னன்னு சொன்னால், இன்னைக்கு நிறைய செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. பெண் பிள்ளைகள் எல்லாம் அந்த ஓட்டர் ஐடியிலே போட்டோ பிடிக்கின்ற நேரத்திலே காதுகள் தெரிந்தவாறு போட்டோ பிடிக்க வேண்டும் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. கண்ணியமானவர்களே, இது பாஸ்போர்ட்லையும் அப்படித்தான். பாஸ்போர்ட் எடுக்கும் பொழுதும் காதுகள் தெரிந்தவாறு அதை நீங்கள் போட்டோவை எடுக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. சில விஷயங்கள், நுணுக்கமான விஷயங்கள் அதிலே தெரிந்தவர்கள் தெரியாதவர்களுக்கு சொல்லித்தர வேண்டும். இது சமூக பணி என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சில இடங்களிலே நான் சென்று பார்த்தேன், சேலத்தில் எல்லாம் சென்று பார்த்தேன். எல்லா பள்ளிகளிலேயும் இந்த சமூக பணி செய்து கொண்டே இருக்கிறார்கள். எல்லா பள்ளிகளிலேயும் சமூக பணிகள் செய்து கொண்டே இருக்கிறார்கள். மக்களுக்கு என்ன சேவைகள் செய்ய வேண்டுமோ அந்த தேவைகளை அறிந்து அதன்படி செய்து கொண்டிருக்கிறார்கள். படிப்புக்குண்டான தேவைகள், ஏழ்மையிலே இருக்கிறார்கள், அவர்களுடைய ஏழ்மையை போக்குவதற்கு என்ன தேவை, அவர்கள் திருமணத்திற்கு தேவை உள்ளவர்களாக இருக்கிறார்கள், அவர்களின் திருமணத்திற்கு என்ன தேவை, இவைகள் எல்லாம் மஸ்ஜிதின் மூலமாகவே செய்யப்படுகிறது. அதற்கு ஒரு அமைப்பே இருந்து கொண்டிருக்கிறது. MSK என்று சொல்லப்படுகிறது, மஸ்ஜித் சேவை குழு என்பதாக ஒரு அமைப்பே, ஒரு நிறுவனமே நடந்து கொண்டிருக்கிறது. அது ஈரோட்டிலே நடந்து கொண்டிருக்கிறது. எல்லா பள்ளிகளிலேயும் அது எல்லா பள்ளிகளிலும் வந்து அந்த பள்ளியினுடைய மஹல்லாவின் கணக்கெடுப்புகளை எடுத்து 37 கேட்டகரிகள் பிரிக்கிறார்கள். முதல் கேட்டகரி அதிலே சொல்லப்படுகிறது, உணவில்லாதவர்கள், பசித்தவர்களுக்கு நீங்கள் உணவளியுங்கள். வலா யஹுது அலா தஆமில் மிஸ்கின். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான், யார் ஒரு மனிதன் உணவு கொடுக்க முடியாவிட்டால் கூட, காசு பணம் நம் இடத்தில் இல்லை, கொடுக்க முடியாவிட்டால் கூட கொடுக்கக்கூடியவர்களை நீங்கள் தூண்டுவது உங்களுக்கு நன்மை என்று சொல்லப்படுகிறது. அப்படி தூண்டாமல் விட்டால் அல்லாஹ் அவர்களுக்கு நரகம் இருக்கிறது என்று சொல்லுகிறான் என்று அல்லாஹ்வுடைய வசனங்கள் நமக்கு சொல்லி காட்டப்படுகிறது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்மால் முடிந்ததை நம் சகோதரர்களுக்கும் சகோதர சமயத்தவர்களுக்கும் சொல்லித்தர வேண்டும். நம்மால் முடிந்த உதவிகளை, சேவைகளை, சமூக சேவைகளை செய்வதுதான் இந்த இஸ்லாமியர்களுக்கு மிக முக்கியமான கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய தீன் வளர்வதற்கு காரணமே சமூக சேவையின் மூலமாகத்தான் வளர்ந்தது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அந்த அடிப்படையிலே வரக்கூடிய இந்த SIR நிகழ்ச்சிகள், அந்த ஃபார்ம்களை ஃபில்அப் பண்ணக்கூடிய விஷயங்கள் யார் யாருக்கெல்லாம் தெரியுமோ அவைகள் எல்லாம் நீங்கள் தெரியாதவர்களுக்கு சொல்லித்தரக்கூடிய ஒரு சேவை மனப்பான்மையோடு நீங்கள் சேவை செய்யுங்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நாளை மறுமையிலே சிராத்துல் முஸ்தகீம் பாலத்திலே நாம் தடுமாறாமல் நடந்து செல்வதற்குண்டான பாக்கியம் நமக்கு கிடைக்கும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி வைத்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையிலே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சமூக சேவை உள்ளவர்களாக நம்மையும் நம்முடைய குடும்பத்தாரையும், உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும், உலக முஸ்லிம்கள் குடும்பத்தாரையும் அல்லாஹ் தஆலா ஆக்கி அருள வேண்டும். வாழும் காலங்கள் எல்லாம் காபாவிற்கு சென்று தவாஃபுகளையும் ஹஜ்ஜுகளையும் உமராக்களையும் செய்யக்கூடிய பாக்கியசாலிகளாக, வாழும் காலங்கள் எல்லாம் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நினைவிலும் கண்டுகளிக்கக்கூடிய பாக்கியசாலிகளாக, வாழும் காலங்கள் எல்லாம் களிமாவோடு வாழ்ந்து கடிமாவோடு நடந்து களிமாவோடு மடியக்கூடிய நல்ல பாக்கியசாலிகளாக அல்லாஹ் என்னையும் என்னுடைய குடும்பத்தாரையும் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக. வாஃபிரு தாவானா வனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரக்காத்துஹு.